அனைவருக்கும் நன்றி. வெகு நாளாக எங்களிடம் கேட்கப்பட்ட இந்த மேனிஃபெஸ்டோ என்பதை எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்பது ஒரு 2 வருடமாகவே அதற்கான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மேனிஃபெஸ்டோ என்பது எலெக்ஷனுக்காக அவசரப்பட்டு உங்களுடைய மனங்கவர் திட்டங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக செய்யப்பட்டதல்ல. நீண்ட கால ஒரு தொலைநோக்குடன் இதை செய்திருக்கிறோம். அதை செய்தது இப்ப எலெக்ஷனுக்கு எது சந்தோஷமா இருக்குமோ அப்படி அவர்கள் சாதி வாரியாகவோ அல்லது அவர்கள் துறை வாரியாகவோ அந்தந்த சலுகை அப்பப்ப கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ற விஷயம் இல்லை. தவிர ஆட்சி காலத்தில் நடந்த காயங்களுக்கு போடும் பேண்டேட் அல்ல எங்களுடைய மேனிபெஸ்டோ என்பது. இது தொலைநோக்கு திட்டம், விஷன். இவங்கெல்லாம் என் கூட சேர்ந்ததுக்கு காரணமே ஏதோ ஒருத்தருக்கு ஒரு தொலைநோக்கு இருப்பதும் தமிழகத்தை சீர அமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருப்பதையும் பார்த்து இவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக என்னிடம் தங்கள் தனித்திறமைகளை இதில் வார்த்து கொட்டி உருவாக்கிய விஷயம். அதில் எங்களுடைய துணைத் தலைவர் திரு பொன்ராஜ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை விவாதித்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஒரு விஷ் லிஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், எங்களுக்கு மனதில் இருக்கும் கனவுகள், ஆசைகளை எல்லாம் சொல்லி எவை எவை நிறைவேற்றக்கூடியவை என்பதை விவாதித்து இன்று இந்த திட்டங்களை உங்கள் முன்னால் வைக்கிறோம். இது தற்காலிகமாக தப்பித்துக் கொள்ளும் ஒரு ஆவணம் அல்ல, இது ஒரு வாழும் உயிருள்ள ஆவணம். அதனால் இதில் வல்லுநர்கள் யாராயினும் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை சிறப்பாக செய்யலாம் என்னும் ஒரு யோசனை இருப்பின் அதையும் ஏற்றுக்கொள்ளும் இடம் வசதி உள்ள ஒரு ஆவணமாக இதை உருவாக்கி இருக்கிறோம். இது இட்ஸ் a லிவிங் டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதனால் இதில் இன்னும் பங்குதாரர்கள் சேர இருக்கிறார்கள். அது எதிர்கட்சியாகவே இருந்தாலும் மக்கள் நலனுக்காக அவர்கள் இதில் ஒரு நல்ல மாற்றத்தையோ அல்லது சற்றே ஒரு ஏற்றத்தையோ இதற்கு ஏற்படுத்த முடியும் என்றால் அதை திறந்த மனதுடன் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுதைக்கு இந்த மேனிபெஸ்டோ ஒரு உன்னதமான மேனிபெஸ்டோ என்று சொன்னால் மிகையாகாது. எங்கள் மேனிபெஸ்டோ என்பதனால் அப்படி சொல்லிக் கொள்கிறோம் என்று நினைத்து விட வேண்டாம். இது உங்கள் மேனிபெஸ்டோ என்பதனால் பெருமையாக சொல்லுகிறோம். நல்ல ஒரு வளமான தமிழகத்தை எங்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டாலே செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பதற்காக மட்டுமல்ல, எங்களுக்கு முதலில் வந்தது. அதனால் அதை தைரியமாக அரங்கேற்றுகிறோம் உங்கள் முன்னால். இதை பற்றிய பல விஷயங்கள், நுணுக்கமாக இருக்கும் விஷயங்கள், அதை ஏற்கனவே இது போன்ற திட்டங்களை தீட்டுவதற்கு ஐயா அப்துல் கலாம் அவர்களுடன் 20 வருடம் பணியாற்றிய வரும். அது மட்டுமல்ல, 15 முதல்வர்களுக்கு திட்டங்கள் தீட்டிக் கொடுப்பதில் பங்கேற்றவருமான பொன்ராஜ் அவர்கள் இதை உங்களுக்கு விளக்குவார்கள். பார்க்கலாமா? சிக்னல் ட்ராப் ஆயிருக்கா இல்லையே? இது இன்னொரு தானே வந்துட்டு. இதுல ஒண்ணும் வரல. இந்த தேர்தல் அறிக்கை, மக்கள் நீதி மையத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்தை வரி வருமானத்திலிருந்து நடத்தி
அதை கடனாளியாக ஆக்கிய தமிழகத்தை முதலில் வரி வருமானத்திலிருந்து வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய வகையிலே தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. வரியை மட்டுமே நம்பி இந்த தமிழகத்தை கடன் வாங்கித்தான் இந்த தமிழகத்தை நடத்த முடியும் என்ற நிலையில் தான் கடந்த 50 ஆண்டுகால ஆட்சியில் வைத்திருந்தார்கள். அதை மாற்றி வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுத்து விவசாயத்திலும், தொழில்துறையிலும், உற்பத்தி துறையிலும் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக இந்த கடனை 5,70,000 கோடி கடனை அடைத்து வரி வருமானத்திற்கு நிகரான இணையான வளர்ச்சியை உருவாக்கி நாம் சார் சொன்னவரை 50 லட்சத்திலிருந்து 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்த திட்டம் தான் இந்த திட்டம். இது வெறும் ஒரு 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் அறிக்கை அல்ல, இது குறைந்தது 10 ஆண்டுகளுக்கான ஒரு விஷன் டாக்குமெண்ட் தான் இது. அப்ப அப்படிப்பட்ட அந்த விஷன் டாக்குமெண்ட்டை இங்கு நாங்க பிரின்சிபலா வச்சிருக்கோம். அதன் மூலமாக ஏழ்மை என்பது அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு செழுமை என்ற நிலை உருவாக்கப்படும். இலவசம் என்ற நிலை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலிருந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் செழுமை கோட்டிற்கு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களது வேலை வாய்ப்பு, அவர்களது வருமானம் 2 மடங்குக்கு மேல உயர்த்தப்படும். தனிநபர் வருமானம் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக 10 லட்சத்துல அடுத்த 10 ஆண்டுகள்ல நாங்கள் உயர்த்தி கொண்டு வருவோம். அப்படின்னா என்னன்னா மினிமம் ஒரு 60,000 ரூபாய் தனிநபர் வருமானம் ஒரு 60,000 ரூபாய் உங்க கையில் கிடைக்கும். இன்னைக்கு 15,000 ரூபாய் தான், இன்னைக்கு 13,000 ரூபாய் தான் இருக்கு தனிநபர் வருமானம் தமிழகத்துல. அதை ஒரு 60,000 ரூபாய் ஒவ்வொருத்தருமே தனிநபர் வருமானத்தை பெறக்கூடிய வகையில இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது இப்ப இந்த இலவசங்கள் என்பது அவர்கள் உங்களுக்கு கொடுப்பது அல்ல என்பதை ஃபர்ஸ்ட் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறுவனங்களும் புரிந்திருக்கும், அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் மக்களுக்கு. இது அவங்க 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இதுக்கு மேல இலவசம் கொடுத்தாங்கன்னா உங்க தலையில இன்னும் கடன் வைக்கிறாங்க. நீங்க அந்த வருஷம் வாஷிங் மிஷினை தேவையற்ற அதிக விலை கொடுத்து வாங்குவதாகத்தான் அர்த்தமே தவிர இலவசமாக உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் ஏமாளித்தனத்தை அவர்கள் முதலீட்டாக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க கடைசியா இவங்க ஆட்சியிலிருந்து நீங்கி விட்டார்கள், அதனால கசானா காலியாக இருக்கும். இவர்கள் கொடுத்த வாஷிங் மெஷினுக்கான பில் உங்கள் தலையில் வரும். அதாவது நல்லா சாப்பிட்டுட்டு அது அங்க இருக்காரு, அவர் பில்லு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போறதுக்கு சமானம். அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அவர்களை குறை கூறி கொண்டிருப்பது அது நடத்தி முடிக்கப்பட்ட நாடகம். அதுக்கு திரை போட்டுவிட்டு புதிய ஒரு அமைப்பு, புதிய திட்டம் இது. இந்த 5 கோடி கடனையும் அடைத்து அதிலிருந்து உங்களை மீட்டவோடு இல்லாமல் லாபகரமாக அரசு தொழில்கள் நடத்தி கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும். ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்ட் தான் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் அதை லாபகரமாக செய்து காட்டுகிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல லாபம் வந்திருந்தோம், அதுக்கு எப்படி பண்ண முடியும்னா அதில் வேலை செய்யும் ஊழியர்கள் அதில் பங்குதாரர்களாக மாறிவிட வேண்டும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு இலவசம் தேவையில்லை, உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மாத இறுதியில் சம்பளம் கிடைக்க வேண்டும். இவங்க ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷனே இன்னும் கொடுக்கல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அவங்க பொண்ணு கல்யாணம், பையனுக்கு படிப்பு என்று கற்பனையில் டெய்லி உழைக்கும் போதெல்லாம், வேர்வை சிந்தும் போதெல்லாம் கண்டுகொண்டிருந்த கனவெல்லாம் நினைவாகாமலே இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் அவர்கள் பங்குதாரர்களாக ஆக்கப்படுவார்கள் என்பது எலெக்ஷன் நேரத்துக்கு ஊக்கி அல்ல, அது நீண்ட கால திட்டம். அதை செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்றால் எப்படி, நான் 1000 கொடுக்கிறேன், 1500 கொடுக்கிறேன். ஊதியம் என்றால் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் நியாயமானது. நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க இருக்கு இப்படின்னு? அதாவது ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு, அந்த திறமைக்கு ஏற்ப ஊதியம் அவரை வீடு வரை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுல வீட்டு விவசாயம் என்று ஒன்று, வீட்டிலேயே இருந்தபடி செய்யக்கூடிய காய்கறி பண்ணைகள் எல்லாம் வீட்டிலேயே வச்சு நடத்தலாம்.
அது எப்படி நடத்தலாம்னா சும்மா ஏதோ விலைய கொடுத்து நீங்க போடுங்க வர்றது வரட்டுன்னு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படக்கூடிய காய்கறி நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கலாங்கிறது ஒரு திட்டம். இன்னொன்று அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பழக்கி கொடுத்து ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் பழக்கி கொடுத்து மாதத்திற்கு 10,000 15,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஏற்பாட்டை செய்யலாம். அதைத்தான் நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொல்லுகிறோமே தவிர கியூல வாங்கிட்டு போயிருக்கேங்கிறது அல்ல. நம்முடைய திறமையையும் மேம்படுத்த வேண்டும். திறமைக்கேற்ப ஊதியம் வரும். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் ஏழை, ஒரு குடிசையில் இருக்கேன், எனக்கு என்ன ஊதியம்னா அதற்கேற்ப ஒரு ஊதியம் வழங்கப்படும். ஒரு 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ. அப்படி என்ன ஆகும்னா அரசின் பால் வரும் சுமை இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஏற்பாட்டை செய்வதன் மூலம் இல்லத்தரசிகளுக்கு வேலை தேடி கொடுக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாகிறதே தவிர கசானாவிலிருந்து அள்ளி அள்ளி எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் போட்டிருக்கும் எல்லா திட்டங்களுமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தானே தவிர, அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆட்சி காலத்தில் நடந்த காயங்களுக்கு அவசர பேண்டைடு அல்ல எங்கள் திட்டம். அவங்களுடைய மேனிபெஸ்டோ எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அதை மறைப்பதற்கு, தவறுகளை மறைப்பதற்கு அவர்கள் இலவசத்தை போட்டு மறைக்கிறார்கள். நெருப்பு மேல மண்ணை தூக்கி போடுற மாதிரி. அப்போதைக்கு அது திருப்பி பத்திக்கிட்டு எரிகள் கூட செய்யலாம். அது இப்போதைக்கு அணைச்சிட்ட மாதிரி ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள். அதெல்லாம் செய்யாமல் இது யூனிக் மேனிபெஸ்டோ, முதன்மையான மேனிபெஸ்டோ என்று சொன்னால் அது மாறுதட்ட வேலையாக இருக்காது. அது உண்மையைத்தான் சொல்லுகிறோம் என்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன வேண்டும்? மக்கள் கேண்டீன், இதையும் அம்மா உணவகத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த ராணுவ கேண்டீன் என்பது அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரேஷன் கடையுடன் குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்ல விலையில் அவர்களுக்கு மக்களுக்கு போய் சேரும் விதமாக மக்கள் கேண்டீன் என்று ஒன்று நடத்த முடியும். அதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. எல்லாம் நல்ல விலையில், அதாவது வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். இதில் இலவசம் எதுவுமே கிடையாது. ஆனால் நல்ல விலையில், நியாயமான விலையில் மக்களுக்கு பொருள்கள் போய் சேர்ந்தாலே அவர்கள் வாங்கிக் கொள்ளும் திறனாளிகள் தான். ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ கொடுக்கறோம்னு சொல்ல வேண்டியது. கறி அடுப்புல வந்து ஏதோ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம்ல, திடீர்னு ஒரு புது பழக்கம், அது 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு திடீர்னு அது மும்மடங்காக உயர்த்துவது, இதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமான திட்டங்கள் கிடையாது. மேனாமணிக்குத்தனமான வேலைகள் அவை எதுவும் செய்வதாக இல்லை. இதை நீங்க தயவு செய்து கொஞ்சம் நேரம் எடுத்து எங்களுக்காக படிக்க வேண்டும். காரணம், நீங்கள் வெறும் சாதாரண குடிமக்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு செய்தி கொண்டு சேர்ப்பவர்கள். அதனால் நீங்க கொஞ்சம் எங்களுடைய அதன் பயன்பெறப் போகும் பங்காளிகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும் ஒரு பொழிப்புரையாளராக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது வந்து டிஜிட்டலி அவைலபிள். இது நாங்கள் டிஜிட்டல் பார்ட்டி, அதை முழுமையாக டிஜிட்டல் பார்ட்டியாக மாறிவிட்டவர்கள் என்பதனால் நிறைய காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கல. பட் இட் இஸ் அவைலபிள். எந்த இதுல சைட்ல நீங்க போனா இதை பார்க்கலாங்கிற விவரங்களை உங்களுக்கு சொல்வார்கள். தயவு செய்து அங்கே சென்று பாருங்கள். இது உங்களுக்கு மட்டுமே விடுக்கப்படும் அழைப்பல்ல. இந்த செய்தியை பார்க்கும் மக்களும் இதை செய்யலாம், அவர்கள் பார்க்கலாம். இதில் அனைவருமே பங்காளிகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், பங்குதாரர்களாக பார்க்கிறோம். அவர்கள் அதை அவ்வாறாகவே நினைத்துக் கொண்டு புதிய யோசனைகள் ஏதும் இருந்தால் கூட சொல்லலாம். நாம் சொன்னது போல் இது வாழும் உயிருள்ள ஒரு ஆவணம். அதை அவ்வாறாக பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரும் கடமையும் கூட. வேற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனை மாற்றி அந்த ஃபார்மர்ஸ் ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை எக்ஸ்போர்ட்டாகவும் மாற்ற முடியும். அப்ப என்னன்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு வருமானத்தை, வரியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. வருமானம் பெருக்குவதற்கான பல திட்டங்கள் இதில் இருக்கிறது. அதை தயவு செய்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான மேனிபெஸ்டோ. தமிழக அரசியலை மாற்றி போடும் ஒரு மேனிபெஸ்டோ என்றால் மிகையாகாது. அதை நீங்கள் செயல்படுத்த எல்லா உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அனைத்து மாநகராட்சியிலையும் 3 ரயில் போக்குவரத்து சேர்த்து இப்ப கூட உங்களுக்கு இதுல கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோவையிலேயே ஒரு திட்டம் வேண்டும், ரயில் திட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறார்கள். அதாவது மோனோ ரயில் ஊருக்குள் எல்லா மாநகராட்சிக்குமே அது வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். அதை ஒரு தலைநகரம் செழிப்பாக இருந்து விட்டால் போராது, அதை சுற்றியுள்ள எல்லா நல்ல கிரகணங்கள் போல் ஒவ்வொரு சேட்டலைட் நகரங்கள் அற்புதமாக எல்லா வசதிகளுடனும் இருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் கோவை எங்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். உலக அரங்கில் இருக்கக்கூடிய தன்மை எந்த உதவியும் இல்லாமல் சுய உதவி குழு போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது கோவை. அதிலிருந்து இவர்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோவைக்கு மட்டுமல்ல தமிழகம் எங்கும், இப்ப நான் போட்டியிடும் தொகுதியிலேயே அந்த மாற்றங்களை செய்ய முடியும். ஒவ்வொருவரும் இப்படி முனைந்தால் தமிழகம் எங்கும் எல்லா ஊர்லயும் மெட்ரோ ரயில் ஓடும். பெரிய நகரங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும், வேலைக்கு செல்லும் நேரம் குறையும், அதுக்கு பிரயாணத்தில் செலவிடும் நேரம் குறையும். வெகு தூரம் சென்று வேலை செய்ய வேண்டும் என்றாலும் அது பெரும் பாடாக இல்லாமல் அதிவேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது அவர்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த 234 தொகுதிகளிலும் அப்துல் கலாம் ஐயாவுடைய புறா திட்டம் என்ற திட்டத்தின் மூலமா தற்சார்பு கிராமங்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் உள்ளன. நாங்கள் ஒரு கிராம சபையின் சாம்பியன்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. 25 வருடமாக தூசி படித்து கிடந்ததை தட்டி எடுத்து மக்களுக்கு நினைவுபடுத்தினோம். அதையெல்லாம் வலுப்படுத்த முடியும். தற்சார்பு கிராமங்களை உருவாக்க முடியும். ஸ்மார்ட் சிட்டி என்பது போர்டு போடுவதால் வருவதல்ல, திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவதால். இன்னும் ஒரு முழு வரைபடம் இந்த நகரத்திற்கு இல்லை என்பது போல் பல நகரங்களுக்கும் இல்லை. சென்னைக்கு இருக்கிறது, அது மாதிரி எல்லா நகரங்களுக்கும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர்களை கூட நாங்கள் ஒரு அமைப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதை நீங்க ஏற்கனவே நாங்கள் 7 பாயிண்ட்ஸாக இதை சொல்லி இருக்கிறோம். சந்தோஷ் பாபு அவர்கள் அதை உங்களுக்கு படித்து காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தால் இந்த முழு படத்தின் உருவம் உங்களுக்கு தெரியும். எங்கள் திட்டத்தின் விஸ்தீரணமும் பலமும் உங்களுக்கு புரியும். நன்றி. எம்எஸ்எம்இ செக்டார்ல மூலப்பொருட்களுக்கு நம்ம அரசே ரேஷன் உருவாக்கி அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு. ஆமா, எம்எஸ்எம்இ செக்டார்ல அரசே மூலப்பொருள்கள் ஒரு ரேஷன் கடை மாதிரின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அதை உருவாக்கி அவர்களுடைய ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. தயவு செய்து ஐ இன்வைட் யூ ஆல் டு ரீட். Even if you see something in between the lines, அதையும் படியுங்கள். இந்த ஆவணம் உங்களுடையதும் தான். இதில் எந்த பிழையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமையும் தான், எங்கள் கடமையும் தான். நன்றி, வணக்கம். கொடுங்க. இது பெரிய புத்தகமாக நாங்கள் வெளியிடவில்லை. காரணம், நாங்கள் பேப்பர்லெஸ் சொசைட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நிற்கிறோம். நன்றி, நன்றி. ஓகேங்களா?
நன்றி. எதுக்கு நுழைவுத் தேர்தல் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீட்டை வந்து நான் சீட்டுக்கு மாத்துறேன், SC WT மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்க தேர்தல் அறிக்கையில. அதை பத்தி உங்க கருத்து? உட்காந்துக்கலாமா? நீட் என்பது இன்றைக்கு அது மத்திய அரசு உறுதி செய்துவிட்டது. ஆனா நீட்டினுடைய சட்டத்தை எடுத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மாநில அரசு உதவி பெற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் நடத்தலாம்னு சொல்லி அந்த லிஸ்ட்லயே அப்பெண்டிக்ஸ்லயே இல்ல. ஒன்லி மத்திய அரசு உதவி பெற்ற கல்லூரிகள் தான் நடத்தலாம்னு தான் இருக்கு. அப்ப அந்த ஓட்டைய கூட தெரியாம தமிழக அரசு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நீட்டினுடைய சட்டத்துல எந்த இடத்துலயும் CBSE பேட்டர்ல தான் நடத்தணும், நுழைவுத் தேர்வு நடத்தணும் இல்ல. இந்த ரெண்டு ஓட்டையும் தெரியாம எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா கண்ணை கட்டிக்கிட்டு இவங்க போய் முட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து நமக்கு மாநில அரசுக்கு ஒரு உரிமை இருக்கு, மத்திய அரசுக்கு ஒரு உரிமை இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் செல்லும். ஆனால் இதை வந்து இந்த பிஜேபி அரசு இருக்க வரைக்கும் இது நடக்காது, நீட்டு தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு மாநில சுயாட்சியை வலியுறுத்தி நாங்க வந்து சீட், அதாவது ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்து நம்ம ஃபைட் பண்ண பொழுது அங்க வந்து நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ், நீ எந்த இடத்துலயும் உன் சட்டத்துல எந்த வரைவிலையுமே வந்து இந்த சிலபஸ் போட்டு சொல்லல. நாங்க எங்க மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எம்ஜிஆர் காலத்துல இருந்தது, இல்லைன்னு இல்ல. உனக்கு தேவை என்ட்ரன்ஸ் வைக்கணும், அவ்வளவுதானே. நாங்க எங்க சிலபஸ் நடத்துவோம். எங்க பிள்ளைங்க நம்ம தமிழ் பாடத்திட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்க அதுல என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பண்ணுவாங்க. அதை நாங்க உருவாக்குறோம். அதுக்கு மேல வந்துச்சுன்னா சட்ட போராட்டம் பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம், மோதி பார்ப்போம். அப்ப தெரியட்டும் இது வந்து கன்கரண்ட் லிஸ்டா ஸ்டேட் லிஸ்டான்னு முடிவு வரட்டும். அப்ப அந்த சட்ட போராட்டத்தை கூட போராட தகுதியற்றவர்களால் தான் இந்த ரெண்டு அரசுகள் இருக்கு. அதிமுக அரசு அப்படி இருக்கு, திமுக அரசுக்கு இந்த ரெண்டு ஓட்ட கூட என்னன்னு தெரியல. அப்ப மோதி பார்ப்போம், முடியலையா அதுக்கு மேல நடக்க நாங்க பண்ணோம்னு சொன்னாங்கன்னா எந்த வெளிநாட்டுல இருந்து படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் உள்ள வந்து தமிழ்நாட்டில் MBBS டாக்டர் பிராக்டிஸ் பண்ணா ஒரு எக்ஸாம் இருக்கு, எக்ஸிட் எக்ஸாம். அந்த எக்ஸிட் எக்ஸாம் நடத்தி நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போறோம். எதுக்கு நீங்க சொல்லக்கூடிய நீட்டை நாங்க எழுதணும். அப்ப 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு 4 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு 12 பேர் தூக்கு போட்டு செத்து, தற்கொலை பண்ணி செத்து, இப்படிப்பட்ட நிலையில எது பாசிபிலிட்டியோ அந்த பாசிபிலிட்டியை செய்வதுதான் மக்கள் நீதி மையம். சமூக நீதி உருவாக்கும் சொல்லியிருக்கீங்க. சார், சமூக நீதி வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புல இருக்கு, சரிங்களா? கல்வியில எல்லாருக்கும் 69% ரிசர்வேஷன் இருக்கு, வேலை வாய்ப்புலையும் ரிசர்வேஷன், அரசு வேலை வாய்ப்புல 69% ரிசர்வேஷன் இருக்கு. ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ்நாட்டு பொதுமக்கள்ல 2% தான் அரசு வேலை வாய்ப்பு. அப்ப 14 லட்சம் பேர் தான் அரசு வேலை வாய்ப்புல இருக்காங்க. அந்த 14 லட்சம் பேர்ல 69% 9,60,000 பேர் தான். அப்ப 9,60,000 பேருக்கு தான் சமூக நீதியா? அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய 2 கோடி மாணவர்களுக்கு என்ன சமூக நீதி? அப்ப அந்த 2 கோடி மாணவர்களுக்கும் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சமூக நீதியை நம்ம கொடுக்கணும்ல. அப்ப அதான் அந்த சமூக நீதியை கொடுத்துட்டோம்னா அது சரியா இருக்கும். அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியுடைய தரம் சரியில்லாதனால இவங்க ஹையர் எஜுகேஷன் போறப்ப அவங்களால வந்து கோப்ப பண்ண முடியல, வேலை வாய்ப்புக்கு தகுதி இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால வந்து அடிப்படை கல்வி மாற்றம், அடிப்படை கல்வியை தரத்தை உயர்த்துறோம். அரசு பள்ளியை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம உயர்த்துறோம். அந்த ஆசிரியர்களுக்கு அந்த ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த பணியை தவிர 14 வேலை அரசு வேலையை அவங்க பண்றாங்க. அதுல இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். எப்படி போலீஸுக்கு அட்வொகேட்டுக்கு ட்ரெஸ் இருக்கோ ஆசிரியர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு கிரியேட் பண்ணுவோம், அந்த மதிப்பை உருவாக்குவோம். தரமான கல்வியை ஆசிரியர்கள் மூலமாக கொடுத்து அவர்களை வந்து உயர்கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பையும் தகுதிப்படுத்த ஆக்குவோம். அது மட்டும் இல்லாம இந்த சமூக நீதியில இண்டஸ்ட்ரி வளர்ச்சி இல்ல, தொழில் வளர்ச்சி இல்ல, உற்பத்தி துறை வளர்ச்சி இல்ல, அதனாலதான் வேலை இல்லாம இருக்காங்க. படித்த படிப்பு கேட்ட வேலை இல்ல. அப்ப அந்த எங்களுடைய ஒட்டுமொத்த விஷன் டாக்குமெண்ட் இந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து என்னன்னா, வரி வருமானத்தை மட்டும் நம்பி ஆட்சி நடத்துறது இல்ல, வளர்ச்சியை உருவாக்குறதுனால 2 கோடி பேர்
1,20,00,000 1,30,00,000 பேர் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் கீழே இருக்காங்க, 8ஆம் வகுப்பு கீழே. 68,00,000 28,00,000 பேர் வந்து டிகிரி 8க்கு மேல டிகிரி படிச்சவங்க. 3,00,000 4,00,000 பேர் வந்து MA, MSc, MTech, ME, PhD. சோ இந்த பிரமிட் இருக்கு, இந்த பிரமிட்ல அனைவருக்குமே மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு, உயர்தர சம்பளம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் பொழுது அவர்கள் சமூக நீதியில உறுதி செய்வோம் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். பொருளாதார சந்தோஷங்களுடைய வீட்டுல 80 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் மறைக்க வைக்கப்பட்டதா புகார் எழுதிருக்கு. அதாவது பொருளாளர் என்பது தனி மனிதனும் கூட. அவர் வந்து எங்கள் கட்சியில் எந்த விதமான கணக்கு முரண்பாடுகளும் இருக்காது. அதற்கான தனியா ஒரு CFO இருக்காருங்க. அவர் வந்து என்ன வச்சிருக்காருங்க, இப்ப நீங்க 80ங்கிறீங்க, 11ங்கிறாங்க, 8ங்கிறாங்க. அந்த எண்ணிக்கை அதை வந்து நீங்க யார் வேணா என்ன வேணா நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர் என்பதை பொறுத்து நம்பர் கூடி குறையுது, அவ்வளவுதான். எல்லா கட்சியில் இருப்பவர்கள், அதாவது அந்த மத்திய அரசு கட்சியில் இருப்பவர்கள் தவிர பாக்கி எல்லார்கிட்டையும் ரைடு விட்டு இருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷனை பத்தி பேசுவோம். அதுல அவருக்கு ஏதாவது வருமான வரித்துறை அதுல வந்து ஒரு சிறந்த உதாரணம், நான் சரியா வரி கட்டுறேன். வருமான வரித்துறை சட்ட மீறல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான தண்டனையோ பாராட்டையோ பெறுவது. நேரத்துல இந்த ரெய்டு நடக்கிறதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா? போன மாசம் தான் நீங்களும் அவரும் பார்ட்னர் ஆகி ராஜ்கமல் பிரான்சைஸ் சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஆரம்பிச்ச ஒரு மாத காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கமா இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த ரெய்டு நடந்திருக்கிறது. அரசியல் பின்புலம் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கம்பெனி ஆரம்பித்த உடனே இப்படி கொள்ளை இல்லாம வரணும்னா வேற ஒரு மினிஸ்டர் 500 மடங்கு ஏறி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லாம வரும். நான் 40 வருஷமா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். 10% லாபம் வந்தாலே அது பெரிய கம்பெனின்னு அர்த்தம். அப்படி எல்லாம் வராது. இது என்னங்கிறது பார்ப்போம். ஒருவேளை அது எலெக்ஷன் நேரத்து வியாதியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வருமான வரி கட்டுறதை வந்து நீங்க பெருமையா சொல்றீங்க, அதை வந்து நீங்க வலியுறுத்தி அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு கட்சியோட பொருளாளரே வந்து வரி ஏய்ப்புக்காக வந்து ரைடு பண்றப்ப வந்து அது உங்களை பாதிக்காதா? என்னை பாதிக்காதுங்க, கட்சிக்கும் பாதிக்காது. அது தனி நபர் மேல வர்ற ரைடு. மக்கள் நீதி மையத்தின் மேல் ரைடுன்னா அதற்கு பதில் சொல்லணும். அது வராது. எங்களுடைய CFO பதில் சொல்வார். எப்ப வேணா கூப்பிட்டு கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார். கண்டிப்பாக எடுப்போம். ஏங்க அந்த IT டிபார்ட்மெண்ட், அதான் இன்னசென்ட் டில் ப்ரூவன் கில்டி என்பது சட்டத்தில் உள்ளது. நாங்க திடீர்னு நீங்க உங்க பிரஸ்ல இருந்து ஒரு உந்தல் வருதுங்கிறதுக்காக நாங்க தண்டிக்க முடியாது ஒரு ஆளை. அதாவது ட்ரையல் பை மீடியா செய்யவே கூடாது. அதனால அது நடக்க வேண்டியபடி சட்டம் தன் வேலையை செய்யும். பொங்கு வந்து ஊழலின் கோட்டைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா இங்க வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் பொங்கு வந்து ஊழலின் கோட்டைனா இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இல்ல இங்க நடக்கிற திட்டங்கள்ல ஊழல் நடக்குதா? அதை நீங்க ஒரு தெளிவாக விளக்கலையே. புரியலையா உங்களுக்கு? வரேன். அதாவது அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் பேர் சொல்லணும்னா வரிசையா உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது. அந்த ஊழல் எப்படி நடந்ததுன்னா, திட்டங்கள் நிறைவேறாத திட்டங்கள், பொக்கை கல்லு மாதிரி பாலங்கள் எல்லாம் முடஞ்சி கிடக்கு, இன்னும் முடிக்காம. ஊழல் தான் அது மக்களின் பணத்தை சூறையாடுதல். இன்னும் சொல்ல போனா அதை நீங்களும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை கோச்சிக்கல, அது தனிநபர் தாக்குதலும் கிடையாது. இது நடந்தது, மக்கள் பணம் காணாமல் போய்விட்டது. கண்டிப்பா உண்டு. பல்லு கட்டணும், டென்டிஸ்ட் மாதிரி உட்கார்ந்து சிங்கத்தோட பல்லெல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க. அதை மறுபடியும் எங்கள் மேனிபெஸ்டோல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இல்ல மத சம்பந்தப்பட்ட பிரிவினைவாதம் ஏற்படுறதுக்கு ஏதோ சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. அது எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு? கோயம்புத்தூரே ஆதாரம். கோயம்புத்தூர் ஒரு டிண்டர் பாக்ஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி எந்த நேரம் வேண்டுமானால் இங்கே ஏதாவது நடக்கக்கூடும் என்று இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது புதிதாக இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அது வந்து எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் இல்ல, மக்கள் நல விரும்பி யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்வார்கள்.
பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க, அப்பா கூட இருக்கணுங்கிறதுக்காக வருவாங்க. நன்றி, நன்றி. வேற வேறவே இல்லாம இருக்கணும்னா நீங்க ஐயா எடப்பாடி தான். அது எலெக்ஷன் வரல வெயிட் பண்ணுங்க. மதத்தின் பெயரால் குடியுரிமை